தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து மோசே என்கிற ஒரு தேவ மனிதன் அவர்களை கொண்டு வருகிறார். இப்போ கொண்டு வந்த உடனே ஆண்டவராகிய தேவன் மோசே என்ன செய்கிறாரு, நீ மலை மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 நாள் அவரை ஃபாஸ்டிங் போட வைக்கிறாரு. உபவாசத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கிறாரு மலை மேலே. அப்போ மலை மேலே போனவர் 40 நாள் இருக்கிறாரு, இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் 40 நாள் மலை மேலே இருக்கிறாரு. கீழே மலைக்கு கீழே அடிவாரத்தில் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆரோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க மோசே மலைக்கு போனார், அவர் திரும்ப வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. அப்படி வெயிட் பண்ணும்போது கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 39 நாள் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பொறுத்து என்ன ஆயிடுச்சு, சலிச்சு போயிடுச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மோசே போனார் மனுஷன் என்ன ஆனார் ஏது ஆனாருன்னு தெரியல, அவர் உயிரோடு தான் இருக்கிறாரா இல்லை செத்துட்டாரான்னு கூட தெரியல. அதனால் மோசே இனிமேல் வர மாதிரி தெரியல. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆரோனை கூப்பிட்டு சொல்கிறாங்க, அதனால் நீங்கள் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை என்ன பண்ணுங்க, உண்டு பண்ணும் என்றார்கள். அல்லேலூயா. ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். காணாமல் போனது யாரு, அவர்கள் நடுவிலிருந்து இல்லாமல் போனது யார், இப்போ மோசே. அப்போ மோசே தானே காணாமல் போனா. அப்போ இவங்க என்ன சொல்லணும், மோசேக்கு பதிலாக நீ எங்களை கூட்டிகிட்டு போன்னு சொல்லணும், மோசேக்கு பதிலாக நீ எங்களை நடத்தி கொண்டு போன்னு சொல்லணும், மோசேக்கு பதிலாக நீ எங்களை அழைத்து கொண்டு எங்களுக்கு வழிகாட்டுன்னு சொல்லணும். இவன் மோசே காணாமா, அதுக்கு பதிலாக எதை மாற்றிட்டாங்க, தெய்வத்தையே மாற்றிட்டாங்க. மோசே காணவில்லை, அதனால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணுன்றாங்க. அல்லேலூயா. ஆல்ரெடி இவங்களுக்கு இது புதுசாக வந்த திட்டம் இல்லை, இது ஆல்ரெடி அவங்களுடைய இருதயத்தில் ஒரு தெய்வங்களை விக்கிரகத்தை வணங்கணும் என்கிற ஒரு எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தபடினால மோசே காணவில்லை என்று தெரிந்த மாத்திரத்தில் உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா பிளானை மாத்துறாங்க. கர்த்தர் காணாமல் போனாரா, மோசே காணாமல் போனாரா? அவங்க நடுவில் இருந்து இல்லாமல் போனது மோசேவா கர்த்தரா? கர்த்தர் இருக்க தான் செய்கிறாரு. ஆனால் அவங்க மோசே போனால் என்னங்க, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, ஆரோனை கூப்பிட்டு நீங்கள் எங்களை நடத்துங்கன்னு சொல்லலை. மோசே காணலை, அதில் தெய்வத்தையே மாற்றிரு. இது எந்த விதத்தில் நியாயம்? மோசே காணலைன்னா மோசே ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன். அந்த ஊழியக்காரன் இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஊழியக்காரன் என்ன செய்கிறாங்க, நடத்தணும். இன்னொரு ஊழியக்காரனை உதவியை நாடணும். இவங்க ஒரு ஊழியக்காரன் போன உடனே என்ன செஞ்சிட்டாங்க, டக்குன்னு தெய்வத்தையே மாற்றிட்டாங்க. அல்லேலூயா. அப்போ மோசே அங்கே இருக்கிற வரைக்கும் தெய்வத்தை மாற்றலை, தனக்கு உண்டான தெய்வத்தை அவங்க பின்பற்றி வந்தாங்க. மோசே இல்லாமல் போனது தெரிஞ்ச உடனே தெய்வத்தையே மாற்றிட்டாங்க. அப்போ மோசே என்கிற ஒரு தேவ மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமானவனா அந்த இடத்துல இருக்கிறான் பாருங்க. மோசே தலை மறைஞ்ச உடனே தெய்வத்தையே மாற்றிட்டாங்க. அதுதான் ஊழியக்காரனுடைய ஆண்டவர் வச்ச ஒரு ஸ்தானம். ஒரு சில சபைகளில் ஒரு சில கிறிஸ்தவர்களுக்கு ஊழியக்காரன் இல்லைன்னு சொன்ன உடனே தலை மறைஞ்சிருச்சுன்னா உடனே அவங்க பிளானை மாற்றிடுவாங்க. ஊழியக்காரனுடைய தலை கொஞ்சம் மறைஞ்சிருச்சுன்னு சொன்னால் உடனே இவங்க தெய்வத்தையே மாற்றுறதுக்கும் துணிகரம் கொண்டுருவாங்க. அல்லேலூயா. அதனால தான் சில குடும்பத்துக்கு சில கிறிஸ்தவங்களுக்கும் ஊழியக்காரங்க கிட்டவே இருக்கணும், ஊழியக்காரங்க கூடவே இருக்கணும், ஊழியக்காரங்க அவங்கள வழி நடத்திக்கிட்டே இருக்கணும், ஊழியக்காரங்க அவங்கள ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்கள கொஞ்சம் டச் விட்டு அவங்க கொஞ்சம் தூரமாக போனாங்கன்னு சொன்னால் இவங்க பிளானே மாற்றி விட்டுருவாங்க. அப்படி மாறி போன கிறிஸ்தவ குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகள் எத்தனையோ பேர் உண்டு. ஆகையினால உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஏன் ஊழியக்காரனை வச்சிருக்கிறார்னா, ஊழியக்காரன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, வழி விலகி பிளானை மாற்றிடுவீங்க, கர்த்தரையே தெய்வத்தையே மாற்றிடுவீங்க என்பதனால கர்த்தர் என்ன பண்ணுற, ஒவ்வொரு சபைகளுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரனை தவிர்க்க முடியாத இடத்துல ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். இவனும் கூட என்ன செய்யல, ஆரோனு இது ஏன் இப்படி செய்கிறீங்க, போகிறீங்க வரீங்க, அவங்கள தடுக்கலை, அவங்க கூட எதுவும் பேசலை. அவங்க கேட்டவனே இவனும் அதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஆனால் இவனை குறித்து சொல்லப்படுகிறது, ஆரோனை போல அழைக்கப்படாவிட்டால் ஒருவனும்
இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது இல்லைன்னு இவனை குறித்து விசேஷ விதமாக சொல்லுது. அழைக்கப்பட்டவன் என்பதில் ஆரோனை முன்குறித்து காண்பிக்கிறது வேதம். அழைக்கப்பட்டவன் என்பதில் விசேஷமானவன் ஆரோன். அப்போ இவன் அழைக்கப்பட்டவன் தான். ஜனங்க விக்கிரகாராதனை செய்யணும்னு சொன்ன உடனே, தெய்வத்தை மாற்றுங்கன்னு சொன்ன எந்த ஒரு மாறுத்தரமும் சொல்லாமல் உடனே என்ன செய்கிறாதீங்க, செவி கொடுத்து செய்ய ஆரம்பிக்கிறான். இப்போ இதே இடத்துல மோசே இருந்தானா அப்படி செய்வானா? அவங்கள வேணா கொண்டு போட்டிருப்பான். எங்கே வந்து தெய்வத்தை மாற்ற சொல்கிற அப்படி சொல்லி அவங்கள சாவடிச்சிருப்பான். ஆனால் அவன் போயிட்டான். ஆரோன் அந்த இடத்துல இருக்கிறான். அந்த ஆரோனும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தான். ஆனாலும் ஜனங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு செவி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் ஊழியக்காரங்களுக்குள்ள இருக்கிற வித்தியாசம். ஒரு ஊழியக்காரங்க 2 பேருமே கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க தான். 2 பேரும் அண்ணன் தம்பி தான். மோசேயை விட ஒரு 3 வயசு பெரியவன் தான் இந்த ஆரோன். அப்போது அவனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தான், இவனும் கர்த்தருடைய ஊழியக்காரன் தான். விக்கிரக ஆராதனை செய்யணும்னு சொன்ன உடனே அதுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இவன் தெரிவிக்கல. உடனே அதுக்கு செவி கொடுத்து அதை செய்ய ஆரம்பிக்கிறான். உடனே ஐடியா கொடுக்குறான் பாருங்க. உங்கள் கையில் காதில் அவங்க சொன்னாங்களா, தங்கத்தால் எங்களுக்கு ஒரு தெய்வத்தை செய்யன்னு சொல்லி முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணு தான் சொன்னாங்க. ஆனால் அவன் அது எவ்வளோ கிளியராக அதை செய்கிறான் பாருங்க. உங்கள் காதுகளில் இருக்கிற என்னது, உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். தங்கத்தால் செய்யறதுக்கு அவன் ஐடியா பண்ணுறான் பாரு. அவங்க கேட்டாங்களா எங்களுக்கு தங்கத்தால் ஒரு தெய்வத்தை செய்ய சொல்லி, ஆனால் இவன் தான் செய்கிறான். இவன் தான் அதுக்கு ஐடியா கொடுக்குறான். அடுத்தது என்ன பண்ணுறான் பாருங்க. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழிச்சு ஆர்வணத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். என்னது, ஜனங்க சொன்னது என்ன விஷயம்? மோசே இல்லை, மோசேக்கு என்ன சம்பவித்தது தெரியாது. ஆனால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணுங்க தான் சொன்னாங்க. எந்த தெய்வம், எப்படிப்பட்ட தெய்வம்னு சொன்னாங்களா? ஆனால் ஆரோன் பாருங்க கரெக்டாக கன்றுக்குட்டி செய்கிறான். அவங்க கன்றுக்குட்டி செய்யுன்னு சொல்லி கேட்கல. எங்களுக்கு கன்றுக்குட்டி எங்களுக்கு செய்யுங்க, தெய்வமாக எங்களுக்கு கன்றுக்குட்டியை உருவாக்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்கல. ஆனால் ஆரோன் தான் என்ன செய்கிறான், கன்றுக்குட்டியை உருவாக்குகிறான். அப்போ இந்த பிளான்லாம் யாருடையது? ஆரோனுடையது. அல்லேலூயா. ஆனால் யார் அவன்? ஊழியக்காரன் தான். கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் தான். ஆனால் அவனுக்குள்ள எவ்வளோ பிளானை வச்சிருக்கிறான் பாரு. கர்த்தருக்கு விரோதமான பிளானை எவ்வளோ வச்சிருக்கான் பாருங்க. நகையால் தங்கத்தால் செய்யணும்னு சொல்கிறான். கன்றுக்குட்டி, இந்த குறிப்பிட்ட இந்த கன்றுக்குட்டி ஏன் நீ செய்கிற? தெய்வத்தை செய்ய சொன்னாங்களா? எனக்கு தெரியாது, நீங்கள் எதனா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லலாம்ல. இல்லை அவங்கக்கிட்ட கேட்கலாம்ல. சரி, உங்கள் பிரச்சனை வந்து உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் புரிய மாட்டீங்க, அதனால் இவங்களுக்கு இந்த தெய்வத்தை உண்டு பண்ண சொல்கிறீங்க, எந்த மாதிரி தெய்வத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லுங்கள், அதையாவது நான் செய்கிறேன் அப்படின்னு அப்படியாவது கேட்டுக்கலாம்ல. அதெல்லாம் கேட்கல. தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ஃபஸ்ட்டு தங்கத்தெல்லாம் கொடுங்கன்றான். அப்போ தங்கத்தால் தெய்வத்தை செய்வதுக்கு ரெடி ஆகிட்டான். 2வது என்ன பண்ணுறான், கன்றுக்குட்டி செய்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டான். கன்றுக்குட்டி செஞ்சு அவங்க கையில் கொடுத்துட்டான். அல்லேலூயா. ஆகையினால அதை ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். உடனே பாருங்க, இந்த ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க, நம்மளை எகிப்திலிருந்து கூட்டிகிட்டு வந்ததே இதுதான், இந்த தெய்வம் தான்ட்டாங்க. எவ்வளோ ஒரு மனசாட்சி இல்லாமல், எவ்வளோ 10 அற்புதங்கள் 10 வாதைகளை எகிப்தில் செஞ்சு பயங்கரமான பூமியில் நடக்காத காரியத்தில் கர்த்தர் நடத்தி காண்பிச்சு, வரமாட்டேன்னு சொன்னவனை வற்புறுத்தி வரவழைச்சு அவனை ஊழியத்தை செய்ய வச்சு, அந்த பலத்த கையோட எகிப்தியரையும் அவனுடைய படைகளையும் அழித்து போட்டு அவங்களை அங்கேருந்து கொண்டு வந்து விடுதலை செய்தா, இவங்க என்ன சொல்கிறாங்க ஒரே வார்த்தையில், இதுதான் நம்மளை எகிப்திலேருந்து கொண்டு வந்துச்சுன்ட்டாங்க. சொல்லலாமா? மனசாட்சி இல்லையா? கொஞ்சமாவது சொல்லி முடிச்சிட்ட உடனே அடுத்து ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, 3வது விஷயம் என்ன செய்கிறான் பாருங்க. இதெல்லாம் ஜனங்க கொடுக்கல ஐடியா இல்லை, அவனே செய்கிறான். அதெல்லாம் அந்த கன்றுக்குட்டி செஞ்சு வச்சுட்டு அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறான், ஒரு பலிபீடத்தை கட்டினான். கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். கர்த்தருக்கு எவ்வளோ கோபத்தை உண்டு பண்ணுறான் பாருங்களேன். தேவையில்லாத காரியத்தெல்லாம் இவனே செஞ்சுட்டு இப்போ அதுக்கு செய்யறது கண்ணுக்குட்டி. யாருக்கு பண்டிகையா? கர்த்தருக்கு பண்டிகையா? புரியுதுங்களா உங்களுக்கு? செய்யறது கன்றுக்குட்டி, பண்டிகை கர்த்தருக்கு. செய்யறது விக்கிரக ஆராதனை, கர்த்தருக்கு மகிமை, ஜெபம் பண்ணிட்டு செய்யலாம். செய்யறது விக்கிரக சடங்கு, ஜெபம் பண்ணிட்டு செய்யறது. ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், நீங்க
என்ன இது வேலை இது? நீ செய்யறது விக்கிரக ஆராதனை, நீ செய்யறது சடங்கு, நீ செய்யறது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அதில் வேற ஜெபம் பண்ணிட்டு செய்யணும், பாஸ்டர் வேற கூப்பிடுறது. அல்லேலூயா. சரி, அடுத்தது என்ன நடக்கிறது பாருங்க. அப்பொழுது 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அல்லேலூயா. இப்போ மோசே எங்க இருக்கிறாரு? மலை மேல இருக்கிறாரு. மலை மேல இருக்கிற கர்த்தர் மோசேயை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீ சீக்கிரமா இறங்கிப்போ, மலையை விட்டு என்ன பண்ண, இறங்கிப்போ. நீ எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன்னுடைய ஜனங்கள் தங்களை என்ன செய்யறாங்க, கெடுத்து கொண்டார்கள். நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் அப்படின்றாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆரம்பத்தில் மோசே கிட்ட என்ன சொல்லுவார் தெரியுமா? எகிப்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்களை நான் விடுவிக்க போறேன், அதுக்கு தான் உன்னை அனுப்ப போறேன்னு சொன்னார். என் ஜனங்கள்னாரு. இங்க வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள்ன்றார். எப்போ இவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்போ அவங்க கர்த்தருடைய ஜனங்களா இல்லாம போயிட்டாங்க. அல்லேலூயா. அடுத்தது அவர் சொல்றாரு, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? கன்றுக்குட்டி செஞ்சாங்க. கன்றுக்குட்டி செய்து அதற்கு பலிபீடத்தை கட்டி அதற்கு பண்டிகை கொண்டாடி அதுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தி புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்க. இவங்க செஞ்சது விக்கிரக ஆராதனை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவங்க எனக்கு விரோதமா செய்யறாங்க, எனக்கு விரோதமா பண்றாங்க, என்னை கோபப்படுத்தும்படிக்கு இதெல்லாம் செய்யறாங்கலாம் சொல்லல. அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். யாரை கெடுத்து கொண்டாங்க? அவங்களே கெடுத்துக்கிட்டாங்கன்றாரு. இவங்க செஞ்சது என்னது? கண்ணுக்குட்டி தான் செஞ்சாங்க. கன்றுக்குட்டியை செஞ்சு அதுக்கு பண்டிகை தான் கொண்டாடினாங்க. அந்த விஷயத்தை தான் கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் அவங்களை கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்றாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? நீ விக்கிரக ஆராதனை செய்கிறன்னு சொன்னா அதனால கெட்டு போறவர் கர்த்தர் கிடையாது, அதனால கெட்டு போகிறவர் மோசே கிடையாது. தாங்களே என்ன செய்யறாங்க? கெடுத்து கொண்டாங்க. ஒரு குடும்பம் விக்கிரக ஆராதனை செய்யுது, புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்றது, கர்த்தருக்குள்ள வந்து ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளா வாழ்கிற பிள்ளைகள் செய்கிற காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஆல்ரெடி கர்த்தர் அறியாத ஜனங்க செய்யறாங்க பாரு, அது நம்ம சொல்லலை, அது ஆண்டவருக்கு சொல்லலை. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் எகிப்திலிருந்து கர்த்தர் பின்னாடி வந்துட்டு இப்ப மோசே இல்லைன்னு சொன்ன உடனே மறுபடியும் அவங்க கன்றுக்குட்டி செய்ய ஆரம்பிச்சாங்கல்ல, அதுதான் அவர் சொல்றாரு, கன்றுக்குட்டி செய்தவங்க எனக்கு விரோதமா ஒரு தெய்வத்தை மாத்திட்டாங்கன்னு சொல்ல, தங்களை கெடுத்து கொண்டாங்க. இப்போ ஒரு கிறிஸ்துவ குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு விக்கிரக சடங்கு நடக்குதுன்னா இப்ப கர்த்தர் அதை என்ன சொல்லுவாரு? நீங்க சொல்லுங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க கிறிஸ்துவ குடும்பமா இருக்கிறீங்களா, உங்க குடும்பத்துல ஒரு விக்கிரக சடங்கு ஏதோ ஒண்ணு உங்க குடும்பத்துல ஒண்ணு நடக்குதுன்னு வச்சுங்களா, இதை கர்த்தர் இப்ப என்னன்னு சொல்லுவாரு? சத்தமா சொல்லுங்க. கெடுத்துக்கிட்டாங்கன்றாரு. இந்த குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு விக்கிரகாரம் நடக்குது, இந்த குடும்பத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்யறாங்க அப்படின்னா கர்த்தர் அதை எப்படி சொல்லுவாருன்னா, அந்த குடும்பம் அவங்களை கெடுத்துக்கிட்டாங்கன்னு வரும். இந்த விசுவாசி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த விசுவாசி அவங்களை கெடுத்துக்கிட்டாங்கன்னு வரும். இந்த மாதிரி நீங்க தாங்களை கெடுத்துக்கொள்கிற கிறிஸ்தவ குடும்பம் நிறைய பேர் உண்டு. உங்களை யாராவது இப்படி உண்டா? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விக்கிரக காரியத்தை நீங்க சடங்காச்சாரத்தை நீங்க செய்றீங்கன்னு சொன்னா அதை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அவருடைய பார்வைக்கு நீங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, பாவம் விட்டு அவங்களை கெடுத்துக்கிட்டாங்கன்னு வரும். மோசே கிட்ட என்ன சொன்னாரு? அவர்கள் தங்களை கெடுத்துக்கிட்டாங்க. உங்க பிள்ளைகள் விசேஷத்துல ஒரு காரியத்தை நீங்க செய்றீங்களா, ஆண்டவர் சொல்ல அவங்க அவங்களை கெடுத்துட்டாங்கன்னு வரும். உன் குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விக்கிரக சடங்கு செய்யறியா, ஆண்டவர் அவங்களை கெடுத்துக்கிட்டாங்க விட்டுரு அப்படின்னு வரும். அவருடைய பார்வைக்கு அதுதான். அவங்க எனக்கு விரோதமா மாத்திட்டாங்க தெய்வத்தை, எனக்கு விரோதமா பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாரு. அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க விடு. அப்போ
விக்கிரக காரியங்களுக்கு கர்த்தருக்கு விரோதமாக நம்ம செய்கிறோம்னு சொன்னால் அது கர்த்தருக்கு பாதிப்பு இல்லை. யாருக்கு தான் அது பாதிப்பு? நமக்கு தான் பாதிப்பு. ஏன் அதை நாங்கள் அதை விடாப்பிடியா அதில் ஏன் நாங்கள் உறுதியாக நிற்க சொல்லி அவங்கள சாட்சியாக நிற்க சொல்லி ஏன் கற்றுக் கொடுக்குறோம்? அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் அது உங்களை நீங்களே என்ன செய்கிற காரியம்? கெடுத்து கொள்ளுகிற ஒரு காரியம். புரியுதுங்களா? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. சொந்தக்காரங்களை திருப்திப்படுத்துறதுலையே குறியா இருக்காதீங்க. கர்த்தரை தேடுங்க. உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் பின்னாடி நிற்பாங்க. உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. சொந்தக்காரங்களுடைய பேச்சு கேட்டுக்கிட்டு அதுக்காக சொந்தக்காரங்களை வெறுத்துருங்க. இந்த சொந்தக்கார வீட்டுக்கும் போகாதீங்க, எந்த சொந்தக்காரங்க கூட பழகாதீங்க, எந்த சொந்த பந்தமும் வச்சுக்காதீங்க அப்படிலாம் சொல்லலை. உங்கள் சொந்தக்காரங்களை அதிகமாக நீங்கள் நேசிங்க, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஆனால் இந்த மாதிரி சடங்காச்சார விஷயத்தில் அதில் ஏதாயிலும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நீங்கள் கேட்டு செய்கிற போது அது என்ன காரியம்னா, கர்த்தருடைய பார்வையில் அது என்ன சொல்லுவார்னா, அவங்கள தங்களை என்ன பண்ணிட்டாங்க? கெடுத்து கொண்டாங்கன்னு சொல்லுவார். அதனால் உங்களை நீங்களே என்ன பண்ணிக்க வேண்டாம்? கெடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் சபை கெட்டு போகாது, ஊழியம் கெட்டு போகாது. அதனால் உங்கள் குடும்பம் தான் என்ன செய்யும்? கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நானா சொல்கிறேன். இதெல்லாம் கர்த்தர் சொல்கிற வசனத்தை மறுபடியும் வாசிங்க. நீ நடத்தி கொண்டு, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கிப்போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் கன்றுக்குட்டி செய்தார்கள். அப்படியா சொன்னார்? எகிப்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் பண்டிகை கொண்டாடினார்கள். அப்படியா சொன்னார்? நீ எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் பலியிட்டார்கள். அப்படியா சொன்னாரு? புசித்து குடித்து விளையாடினார்கள். அப்படியா இருக்கு? இல்லை. நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் கன்றுக்குட்டி செஞ்சாங்கன்னு சொல்லலை, பண்டிகை கொண்டாடினாங்கன்னு சொல்லலை, பலியிட்டாங்கன்னு சொல்லலை, புசித்து குடித்து விளையாடினாங்கன்னு சொல்லலை. அதுக்கு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்டாரு, தங்களை கெடுத்து கொண்டார்கள்ன்ட்டாரு. இவங்க செஞ்சது என்னது? கன்றுக்குட்டி, பலி, பண்டிகை. ஆனால் அவர் சொல்றாரு கெடுத்துக்கிட்டாங்க, அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டாங்கன்றார். அல்லேலூயா. ஆகையினால நம்மை கெடுத்துக் கொள்ளுகிற காரியங்கள், உங்களை கெடுத்துக் கொள்ளுகிற காரியங்கள், உங்க பிள்ளைகளை அவனுடைய எதிர்காலத்தை கெடுத்துக் கொள்ளுகிற காரியங்கள் நீங்க என்ன பண்ண வேண்டாம்? உங்க கையால செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அது எப்படி வரும்? முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில தான் வரும். கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையில வரும், உறவினர்கள் என்ற போர்வையில வரும். இதுபோல் நீங்கள் தவிர்க்க முடியாத ஆள் யார்? அப்படிப்பட்ட ஆட்கள் மூலமாக வரும். இன்னார் சொன்னால் கேட்பீங்க அப்படின்னா அவங்கள தான் அனுப்பும். அது எல்லாருக்கிட்டையும் சொல்லி அனுப்பாது, எல்லாருக்கிட்டையும் சொல்லி உங்களுக்கு செய்ய வைக்காது. யார் சொன்னால் நீங்கள் தட்ட மாட்டீங்க, யார் சொன்னால் நீங்கள் கீழ்ப்படுவீங்க, யார் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கிறீங்க, அவர்கள் சொன்னால் நீங்கள் தவறவே மாட்டீங்கன்னு சொன்னால் அவர்களை வச்சு உங்கள் காரியத்தை தீர்த்துரும். அது தங்களை கெடுத்து கொள்வதற்கு இந்த காரியத்தில் அது ஐடியா பண்ணி செய்யும். அல்லேலூயா. ஆகினால நாமளை என்ன செய்ய வேண்டாம்? கெடுத்து கொள்ள வேண்டாம். வசனத்தை மனிதர்கள் எப்படியெல்லாம் தங்களை கெடுத்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 பாயிண்ட் நம்ம சீக்கிரமாக வாசித்து நம்ம இந்த செய்தியை நிறைவு செய்வோம். நீதிமொழிகள் 6:32 வாசிங்க. என்ன செஞ்சால் மனுஷன் கெடுத்து கொள்கிறான் தன்னை? முதலாவது காரியம், விக்கிரக ஆராதனையினால கன்றுக்குட்டியை செய்து தங்களை என்ன செஞ்சுக்கிட்டாங்க? கெடுத்து கொண்டாங்க. நீதிமொழிகள் 6:32. ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். தன் ஆத்துமாவை என்ன செய்கிறான்? கெடுத்து போடுகிறான். முதலாவது காரியம், கன்றுக்குட்டி செஞ்சவன் என்ன செஞ்சிட்டான்? தன்னை கெடுத்து கொண்டார்கள். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் செய்கிறவர்கள் தன்னுடைய ஆத்துமாவை என்ன செய்யறாங்க? கெடுத்து போடுறாங்க. யாரையோ கெடுக்கல, தங்களை கெடுத்துக் கொள்கிற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். யார் குடும்பத்தை கெடுத்தாங்கன்னு சொல்லல, தங்களை கெடுத்துக்கொள். விபச்சாரம் செய்கிறவன் மதிகெட்டவன், அவன் தன்னுடைய ஆத்துமாவை என்ன செய்கிறான்? கெடுத்து போடுகிறான். அல்லேலூயா. சரி, அடுத்த காரியம், இதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க தேவையில்ல, அடுத்தது நம்ம போயிடலாம். யூதாவின் புஸ்தகம், வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு முன்னாடி யூதா 1 அதிகாரம் 10வது வசனம். அது ஒரே அதிகாரம் தான். 10வது வசனம் வாசிங்க.
ஆனபடியால் நான் வந்தால் அவன் எங்களுக்கு விரோதமாய் பொல்லாத வார்த்தைகளை அழுப்பி செய்து வருகிற கிரியைகளை நினைத்துக் கொள்ளுவேன். அவன் இப்படி செய்து வருவதும் போதாமல் தன் சகோதரரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதும் அன்றி. யூதாவாமா? இவ்வளவு நேரம் படிச்சு வேஸ்ட் பண்ணிட்டிய, சொல்லு. இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இன்னொரு விதம் சொல்லப்படுகிறது, தங்களுக்கு தெரிஞ்சதுக வச்சே கெடுத்துக்கிறது. இது என்னன்னு புரியுது உங்களுக்கு? எதையோ ஒன்று வச்சு கெடுக்கிறது இன்னொரு விதம். தங்களுக்கு எதெல்லாம் தெரியுமோ அதை வச்சே தங்களை கெடுத்துக்கிறது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கெடுத்துக்கிறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செய்யறது, செஞ்சுட்டு தன்னைத்தானே என்ன பண்ணிக்கிறது, கெடுத்துக்கொள்றது. ஆனால் அவங்க செய்கிறது எல்லாமே யாருக்கு கேடு அமையும்னா அவங்களுக்கே அது கேடு அமைஞ்சிரும். அப்போ ஆலோசனை கேட்காம, ஆலோசனைக்கு செவி கொடுக்காம, புத்திமதிக்கு தலையை கொடுக்காம, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செஞ்சு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் அவங்க செய்கிறத ரைட் என்ற மாதிரி தெரிஞ்சு தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலவே தங்களை கெடுத்துக்கொள்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட விதத்தில் தங்களை கெடுத்துக்கொள்கிற கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் உண்டு. ஏதாவது ஒன்றை கற்று வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் போய் ஐடியா கொடுக்கறது, ஏதாவது ஒரு சில விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணுறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி செய்யறது, எல்லாம் கரெக்டுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது. அதுக்கு தான் வசனம் சொல்லுது, தங்களுக்கு எது தெரிஞ்சிருக்குதோ அதை வச்சே தன்னை கெடுத்துக்கிறது. அப்படி யாராவது கெடுத்துக்கிறீங்களா? இல்லை ஆலோசனை கேட்குறீங்களா? முதல்ல ஐயா இதை எப்படி செய்யலாம், ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இது கரெக்டா, இது ரைட்டா, இது தப்பா, இதை நமக்கு யோசித்து செய்வோம், இது தேவனுக்கு மகிமையா, இது யாருக்கு லாபம், இது யாருக்கு நஷ்டம், இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு வசனத்தின் வெளிச்சத்தோடு நம்ம ஆராய்ந்து பார்க்காம, கர்த்தருடைய ஆலோசனைப்படி செய்யாமல், எதோ ஒன்று கற்று வச்சுக்கிட்டு, எதையோ ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, எங்கேயோ ஒன்று யாரோ சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதை மைண்டில் வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் இதே பழக்கம், இதே பிரச்சனை. தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலவே தங்களை கெடுத்துக்கொள்கிற விஷயங்கள் ஒன்று. அல்லேலூயா. நமக்கு 1000 தெரிஞ்சிருக்கலாம், உலகத்தானே சொல்கிறான். உலகத்து மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, கற்றது கையளவு, கல்லாதது அவனுக்கு தெரியுது இந்த அறிவு. நான் கற்று வச்சுக்கிட்டதே கையளவு தான்றான். உலகத்தில் நான் எவ்வளோ கற்றுக்கொண்டாலும், அது என்னுடைய அனுபவம் எவ்வளோ இருந்தாலும், நான் கற்றது எவ்வளோதான், கையளவு. நான் இன்னும் கற்றுக்கொள்ளாதது உலகளவுன்றான். ஆனால் நம்ம கிறிஸ்தவங்க பாருங்க, ரவ்வோண்டு கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உலக அளவு கற்றுக்கிட்ட மாதிரி, பெரிய உலக ஃபேமஸ் ஆகிட்ட மாதிரி, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, வானமும் பூமி எல்லாம் அண்ட சராசரங்கள்லாம் அப்படியே எல்லாம் கற்றுக்கிட்ட மாதிரி ஐடியா கொடுக்குறது. அல்லேலூயா. தாங்க ஒன்று வந்துச்சு பாரு கல்யாணத்துக்கு, இந்த மாதிரி தான் நம்ம செய்கிறது ரைட்டா தப்பா, வேதத்தின்படி அது கரெக்டா, விகற்பமானதா, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா, தேவனுக்கு மகிமையா, அவங்க என்ன நோக்கத்தில் செய்கிறாங்களோ இந்த கல்யாணத்தை கொண்டாந்து இங்கே, எதுக்காக இங்கே கொண்டாந்து ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ, அவங்க எந்த பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்களோ, இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபட்டு இருப்பாங்க, எவ்வளோ பிளான் வச்சுருப்பாங்க, என்ன காரியம், எதனால் அங்கேருந்து இங்கே கொண்டாந்து இங்கே செய்கிறாங்க இந்த விஷயத்த, இதை பற்றிலாம் எந்த அறிவும் கிடையாது. ஏன் அங்கேருந்து இங்கே கொண்டாந்து அலைய விடுறீங்க, இவர் அங்கேருந்து கொண்டு வந்துட்டார், சப்பாரியில் மாட்டின்னு இங்கே வந்து என்ன பண்ணிட்டாரு, இவர் அலைய விட்டாங்களா, அதனால் அங்கேருந்து எதுக்கு இங்கே வந்து கல்யாணத்தை வைக்கிறீங்க, அங்கேருந்து எதுக்கு இங்கே ஞானஸ்தானம், சர்ச்சுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறது எவ்வளோ தூரம், இதெல்லாம் எதுக்கு அலைய வைக்கிறீங்க, அங்கேயே என்ன சர்ச்சு இல்லையா, அங்கேயே சர்ச் இருந்தால் எல்லா சர்ச்சும் போய் கொடுக்க முடியுமா, அங்கே தண்ணி இருந்தால் எங்கே கொண்டு போக முடியுமா? இந்த ஒரு அடிப்படை அறிவுலாம் இல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறாங்களோ, அவங்களுடைய பிளான், அவங்க சபை, அவங்க விசுவாசி எதை செய்கிறாங்க அதை பற்றிலாம் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி, அப்படி இல்லாமல் தங்களுக்கு ஏதோ நாங்கள் கற்று வச்சுக்கிட்டு வந்து அங்கே இருக்கிறோம் உசுரை எடுக்கிறது. அல்லேலூயா. தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலவே தங்களை என்ன செய்யறது, குடும்பத்திலும் சரி, ஊழியத்திலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, அல்லது மற்றவர்களையும் சரி, அவர்களை கெடுத்து கொள்வது, கெடுத்து போடுவது. அல்லேலூயா. இது 3வது காரியம். முதல் காரியம், விக்கிரக ஆராதனை செய்யும் போது நம்மளை நாமளே என்ன பண்ணிக்கிறோம், கெடுத்துக்கொள்கிறோம். விபச்சாரம் செய்யும் போது நம்மளை நாமளே என்ன செய்கிறோம், கெடுத்து போடுகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம கொஞ்சோண்டு கற்று வச்சுக்கிட்டு அதை வச்சு நம்மளை என்ன பண்ணிக்கிறது, அதுக்கு மேலே கற்றுக்கொள்ள விரும்புகிறதே கிடையாது.
அதுக்கு மேலே கற்றுக்கொள்ளணுன்ற ஆசையே கிடையாது. அதை வச்சுக்கிட்டு எங்கே போனாலும் அதையே பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது. எங்கேயோ ஒரு சர்ச்சுக்கு போகிறது, ஏதோ ஒரு பாஸ்டர்கிட்ட எதையோ ஒன்று கற்றுக்கிறது, எங்கே போனாலும் இப்போ அதை பற்றியே பேசுறது. இதெல்லாம் என்ன வேலை இது? இன்னும் நீ கற்றுக்கொள்ளாத காரியங்கள் உலக அளவு இருக்குதுன்னு சொல்லி உலகத்தான் சொல்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்போ நீ கற்றுக்கொள்ளாத காரியம் வேதாகமத்தில் அநேகம் உண்டு, சத்தியத்தில் அநேகம் உண்டு. அதையெல்லாம் நீ கற்றுக்கொள்வதற்கு நீ என்ன செய்யணும்? இடம் கொடுக்கணும். அதுக்கு தான் இன்னொரு வசனம் சொல்கிறது. வாசிங்க, பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. இவர்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. மிஞ்சின நீதிமானாயிராதே, மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும், உன்னை ஏன் நீ கெடுத்துக் கொள்ள வேண்டும், மிஞ்சின துஷ்டனாயிராதே, மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்னே, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக நீ வேண்டும். ஏன் சாகணும்ன்றார். மிஞ்சின நீதிமானா இருந்து மிஞ்சின காரியங்களை செய்து தங்களை என்ன பண்ணிக்கிறது? கெடுத்து கொள்வது. மிஞ்சின நீதிமானா இராதே. இவர்களை குறித்து தான் சொல்லப்படுகிறது. தங்களை தாங்களே கெடுத்து கொள்றாங்கல்ல, அப்படிப்பட்ட தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலவே தங்களை கெடுத்துக்கொள்றாங்கல்ல, அந்த மாதிரி மனிதர்களை தான் இங்கே சொல்லப்படுகிறது. மிஞ்சின நீதிமானா இராத, உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும், ஏன் நீ காலத்துக்கு முன்னே ஏன் சாகணுன்றார். மிஞ்சின நீதிமானா இருந்தா உன்னை நீ என்ன செய்வ? கெடுத்துக்கொள்வே. அது மட்டும் இல்லை, ரெண்டாவது என்ன சொல்லப்படுது? நீ ஏன் சாகணும், ஏன் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு. லேலோயா. மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடிய எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இடத்துல போய் காட்டக்கூடாது. உனக்கு 1000 தெரிஞ்சிருந்தாலும் ஒரு இடத்துக்கு போனால் நீ என்ன பண்ணணும்? உன்னை கூப்பிடாத வரைக்கும் நீ என்ன பண்ணணும்? வாயை மூடினா அமைதியாக இருக்கணும். நீ எங்கே போனாலும் சரி, எந்த சொந்தக்கார வீட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, அங்கே மிஞ்சின நீதிமானா இருக்காத. எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு போய் அங்கே நிற்காத. எல்லாம் எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு போய் அங்கே செய்யாத. எல்லாம் எனக்கு தான், நான் தான் அதில் பெரிய கிங்குன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்காத. உன்னை அழைத்தால் நீ போய் என்ன பண்ண? அங்கே போய் நில்லு. உனக்கு இடம் கொடுத்தால் அங்கே போய் செய்யி. உன்னை கூப்பிட்டால் அங்கே போய் நில்லு. அதான் உனக்கு மரியாதை. உன்னை கூப்பிடாத இடத்துல, உன்னை அழைக்காத இடத்துல நீயா போயிட்டு மிஞ்சின நீதிமானா போய் அங்கே வேலை செஞ்சனா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உன்னுடைய மரியாதையை என்ன பண்ணிக்க? கெடுத்துக்கொள்வாய். அதுதான் சொல்றது. உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? அல்லேலூயா. உன்னை என்ன செய்யணும்? கெடுத்துக்கொள்ளணும். சில பேர் பார்த்தீங்கன்னா முன்ன போவாங்க ஐடியா கொடுக்கு. ரொம்ப எல்லாரும் அமைதியாக இருந்தாலும், எல்லாரும் பயந்துன்னு இருந்தாலும், ஒரு சில பேர் மட்டும் துணிகரமாக போய் ஐடியா கொடுப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, அதெல்லாம் செய்யலாம். இதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் செய்யலாம். துணிகரம். அதுக்கு தான் வேதம் சொல்லுது, மிஞ்சின நீதிமானா இராத. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் கூட நஞ்சாயிடும். அதனால நீ மிஞ்சு உன் நீதியாக இருக்க, நீ பெரிய நீதிமானா இருந்தாலும் சரி, நீ மிஞ்சின நீதிமானா இருந்தனா நீ கெடுத்துக்கொள்வ. சீக்கிரம் காலத்துக்கு முன்னே என்ன பண்ணிடுவ? செத்து போயிடுவ. காலத்துக்கு முன்னே என்ன அர்த்தம்? உன் காலம் வர்றதுக்கு முன்னாடி நீயே செத்து போயிடுவேன்னு. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பேர் நீங்கள் கவனிச்சு பாருங்க, சமுதாயத்தில், குடும்பங்களில் யார் எல்லாத்துலேயும் அப்படியே முன்ன நிற்கிறாங்களோ சீக்கிரமாக அவங்க மரித்து போவாங்க. பார்த்துக்கிறீங்களா? எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக நிற்பாங்க, எல்லாத்துலேயும் முன்ன ஓடுவாங்க, துருன்னு இருப்பாங்க. அவங்க சீக்கிரம் மாண்டு போவாங்க. அவர்களை குறித்து சொல்லப்படும். சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ இதுவாக செய்யணுமோ அவ்வளோ இதாக செய்வாங்க. கடைசியில் இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஒரு 4 பிள்ளைங்க போகிறாங்கன்னா அந்த 4 பிள்ளைங்களில் அந்த 3 பிள்ளைங்க அமைதியாக இருக்கும். இது ஒன்று மட்டும் ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணும். பார்த்துக்கிறீங்களா? 4 பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க போகுதுங்க. அந்த 4 பிள்ளைங்கள 3 பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கிற டைப்பு. அதில் ஒன்று மட்டும் எப்படி இருக்கும்? பாரதி கண்ட புதுமை பெண்ணாக இருக்கும். எல்லாம் எனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி கலாய்க்கிறதுல, ஓட்டுறதுல, அப்புறம் பரியாசம் பண்ணுறதுல இவங்க கொஞ்சம் கிங்காக இருப்பாங்க. எல்லாத்தையும் இவங்க தான் வழிகாட்டுவாங்க. சீக்கிரம் கெடுத்துக்கொள்றது. மற்ற பிள்ளைங்களாம் கொஞ்சம் பயப்படும். ஐயோ அப்பா அம்மா பார்த்தா என்ன சொல்லுவாங்க, யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் சமுதாயத்துக்கு பயப்படும். இது மட்டும் எதுக்குமே பயப்படாது. பஸ்ஸாக இருந்தாலும் பார்க்காது, காலேஜாக இருந்தாலும் பார்க்காது, தேட்டராக இருந்தாலும் பார்க்காது, தெருவாக இருந்தாலும் பார்க்காது. இதுதான் முன்ன நிற்கும். பசங்கள் அதே போல தான். எல்லாம் கொஞ்சம் பயப்படுவான். ஒருத்த மட்டும் முன்ன நிற்பான். மிஞ்சின நீதிமானாயிராத, உன்னை நீ கெடுத்துக்கொள்வ. காலத்துக்கு முன்னே நீ என்ன பண்ணிடுவ? செத்து போயிடுவே என்று வேதம் எச்சரிக்கிறது. அல்லேலூயா. அதனால மிஞ்சின நீதிமானா இருக்கிறவர்கள் தங்களை என்ன பண்ணுவாங்க? கெடுத்துக்கொள்வாங்க. அல்லேலூயா. ஆகையினால வேதம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது.
விக்கிரக ஆராதனை ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா தங்களை கெடுத்து கொள்வாங்க, விபச்சாரத்தினால தங்களை கெடுத்து கொள்வாங்க, மிஞ்சின நீதிமானா இருந்து தங்களை கெடுத்து கொள்வாங்க, தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை என்ன செய்கிறாங்க, கெடுத்து கொள்வாங்க. அதனால தான் வேதம் சொல்கிறது, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னை கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆகையினால உங்களை நீங்களே கெடுத்து கொள்கிற காரியங்கள் உங்கள் கையால் என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தர் உங்களை